ஓசூரில் இந்து மகாசபாவினுடைய மாநில செயலாளர் திரு நாகராஜ் அவர்கள் இன்னைக்கு அதிகாலையில் மர்ம நபர்களால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்ற செய்தி எங்களுக்கு மிகுந்த அதிர்ச்சி அளிக்கிறது. நாகராஜனுக்கு கொலை மிரட்டல் இருக்கிறது என்று கடந்த ஜனவரி மாதத்திலிருந்து தொடர்ந்து கம்ப்ளைண்ட்டுகள் உயிரிழந்தவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. மாநில முதலமைச்சருடைய தெரிவிப்பிற்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. இப்படி பல்வேறு புகார்கள் கொடுக்கப்பட்டிருக்கிற, உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்கிறது, ஆபத்து இருக்கிறது என்று. ஆனால் காவல்துறை எந்த நடவடிக்கையும் இதுவரை எடுக்காத காரணத்தால் இன்னைக்கு பரிதாபகரமாக அவர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். பல்வேறு இந்து இயக்க தலைவர்கள் இதுவரை தாக்கப்பட்டிருந்தார்கள். 25 ஆண்டு கால அகில பாரத இந்து மகாசபை இங்கு செயல்பட்டுக் கொண்டிருக்கிற போது இதுவரை இந்த மாதிரி ஒரு சம்பவங்கள் இந்து மகாசபா நேரில் வந்ததே கிடையாது. அப்படிப்பட்ட துணிவு எதிரிகளுக்கு கிடையாது. அப்படி இருக்க இந்த துக்ககரமான சம்பவம் எங்களுக்கு அழுத்தக்கூடிய நடந்திருக்கு. எனவே இதற்கு உரிய நடவடிக்கை, உடனடி நடவடிக்கை எடுத்து குற்றவாளிகள் கைது செய்யப்பட வேண்டும். அது மட்டுமல்ல, அந்த குடும்பத்துக்கு, நாகராஜனுடைய குடும்பத்துக்கு உடனடியாக 1 கோடி ரூபாய் நிவாரண அரசு வழங்க வேண்டும். அந்த குடும்பத்திற்கு வேலை வழங்க வேண்டும் குறிப்பிட்டது. வெற்றிவேலாயுத பெருமாள், அகில பாரத இந்து மகாசபா மாநில பொதுச் செயலாளர்.